80க்கும் மேற்பட்ட நிபந்தனைகள் ஈரோடுல கோபிச்செட்டிப்பாளையத்திலே 80க்கும் மேற்பட்ட நிபந்தனைகள் 16ஆம் தேதி கேட்டிருக்காங்க. எங்களுக்கு கால அவகாசம் வேணும், இத்தனை நிபந்தனைகளை நாங்க சரி செய்ய அப்படின்னு 18ஆம் தேதி ஒத்தி வச்சிருக்காங்க. என்ன சார் இவ்வளவு நிபந்தனைகள்? பாண்டிச்சேரி மாதிரியான காவல்துறை இங்கேயும் அதிரடியா கையில் எடுக்க போறாங்களா? இனி இப்படிதான் இருக்க போகுது. ஏன்னா தாவேக்கா இந்த முறை பொதுக்குழு போடும் பொழுது கூட தெளிவான ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாங்க. மரத்தை மேலே ஏறக்கூடாது, கம்பி மேலே ஏறக்கூடாது, வாகனத்தை பின்பற்றக்கூடாது, தயவு செஞ்சு இதை கடைப்பிடிங்க. அதாவது தமிழ்நாட்டிலிருந்து யாரும் வரக்கூடாது, நிர்வாகிகள் முதற்கொண்டு வரக்கூடாது. இது எங்களோட அன்பு கட்டளையாகவும் கண்டிப்பாகவும் சொல்லிக்கிறோம் நாங்க. இனி இப்படிதான் நடக்க போதா தமிழ்நாட்டிலையும்? தமிழ்நாட்டில் காவல்துறை அதிரடியா நிறைய விஷயங்கள் பண்ணாலுமே கூட தாவேக்கா இந்த மாதிரியான அறிக்கைகளை விடப்போகுதா? அந்த நடக்கக்கூடிய அந்த 80க்கும் மேற்பட்ட நிபந்தனைகளை எப்படி ஒத்துழைச்சி பயணிக்க போறாங்க? இல்லை, ஒன்றும் இல்லை சார். அது சட்டம் தன் கடமையை செய்யுது. இவ்வளோ நிபந்தனைகள் நாளைக்கு எந்த அசமாக வந்துட்டால் நாங்கள் சொன்னங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் அது கன்வே பண்ணுறது, வேறு ஒன்றும் கிடையாது. மற்ற கட்சி நிர்வாகிகள் போகும்போது இவ்வளோ நிபந்தனைகள் இருக்கா? இல்லை. ஸோ விஜய்க்கு மட்டும்தான் அதிகப்படியாக கொடுக்கப்பட்டது. செங்கோட்டையன் வழியில் அதான் சொல்லியிருக்காரு. 86 நிபந்தனைகள் அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. இதுக்கு முன்னாடி எதுவும் இல்லைங்கிறது மாதிரி. பட் வரும், விஜய் அவர்களுக்கு வரதான் செய்யும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீ 100 நிபந்தனைகள் கொடுத்தா கூட 100 இப்போ பண்ணுறதுக்காக அவருடைய நிர்வாகிகள், தொண்டர், ரசிகர்கள் அது ரெடியாக இருக்காங்க. விஜய் சொல்கிறத கேட்கறதுக்கு மட்டுமே அவர் தயாராகிட்டாங்க. இப்போ இனிமேல் இருக்கக்கூடிய பசங்க கேட்டுப்பாங்க, நம்ம பசங்கள்லாம் கையில் பிடிக்க முடியாது. ஒன்றும் இல்லை அந்த வேகத்தை பற்றி தெரியும். இல்லை நீங்கள் இந்த கரூருக்கு முன்னாடி பார்த்த அந்த ரசிகர்களை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ இனிமேல் நீங்கள் ஒரு ரசிகர்கள் கூட்டத்தை பார்ப்பீங்க. ஓகே, அவர்களே விஜய்க்கு ஒரு ஆதரவாக தான் இருக்க போகிறாங்க. நீங்கள் திரையிலேயே பார்த்த ஒரு விஜய் குச்சம் நேரில் வைக்கும்போது ஒன்றும் புரியாது உங்களுக்கு. இந்த சம்பவங்கள் அடிப்படையில் இப்போ மாவட்ட நிர்வாகிகளுக்கு எல்லாத்துக்குமே தகவல் போயிருக்கு. விஜய் மெயினான நாட்கள்கிட்ட ஃபோன் மூலமாக பேசியிருக்காரு, வீடியோ கால் மூலமாக பேசியிருக்காரு. தயவுசெய்து இப்படி இருங்கன்னு காவல்துறை ஒரு பாதுகாப்பு தரும். அதுக்கு மீறி இவர்கள் காக்கி சட்டையை போடாத காவல்துறையாக இவருடைய தொண்டர்கள் செயல்படுவாங்க.